தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2 ஜூலை 2024 அன்னைக்கு நெஃப்டியில் எப்படி மூமெண்டம் நடந்துச்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஜூலை 2024 அன்னைக்கு மார்க்கெட் ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 கேண்டில்ஸ் ரன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே அப்நார்மலாக இருக்குது, ஸோ நம்ம இக்னோர் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குதா, கீழேருந்து மேலே போகுதாங்கிறத பார்க்கலாம். ப்ரைஸ் தொடர்ந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. தொடர்ந்து டவுன் ட்ரெண்டை தான் கீழே இறங்கிட்டு இருக்குது. கீழே இறங்கினதுக்கப்புறம் சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்த மாதிரி இருக்குது. எதுவும் சேனல் போட தேவையில்ல. சப்போர்ட் எடுத்துருச்சு. சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட்டில் மேலே போய்ட்டு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இங்கே 10 ஸ்டார்டிங் பாயிண்ட், இதை S1 அப்படின்னு சொல்லலாம். திரும்ப ப்ரைஸ் கீழே வந்து மேலே போயிருக்குது. அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இது R1ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரைஸ் மார்க்கெட் மேலேருந்து கீழே இறங்கும்போது இதோடைய மூமெண்டம் பார்க்கலாம். இங்கேருந்து கீழே இறங்கினதுக்கப்புறம் இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. திரும்ப கீழே இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கிடுச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இங்கேருந்து அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. தொடர்ந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டே இருந்தது. இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையை என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்கிறோம். ஸோ இது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் நடக்கிற மூமெண்டம் பார்க்கலாம். ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. திரும்ப ஒரு சப்போர்ட் எடுத்துச்சு. அகெயின் திரும்ப ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிக்க, அதாவது இங்கேருந்து ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. அடுத்து எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதுன்னு பார்க்கலாம். அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேனல் போடலாம். இந்த ரெசிஸ்டன்ஸையும் கனெக்ட் பண்ணிவிட்டு சேனல் போடலாம். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அப்போ இப்படி தான் அதோடைய மூமெண்டம் இருக்குது. அப்போ இங்கேருந்து அந்த பையிங் ப்ரெஷர் இருக்குது. அப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே செகண்ட் சப்போர்ட் எடுக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் அது ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி இருக்குது. ஸோ இதில் கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு இந்த லோ வரைக்கும் வரும். அதனால் ஒரு ட்ரேட் பண்ணலாம். இந்த லோ வரைக்கும் வரும். இந்த லோ வரைக்கும் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ எப்போது நெக்ஸ்ட்டு திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இதுக்கு முன்னாடி போயிட்டு சப்போர்ட், இது கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த சப்போர்ட் எடுத்து இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். இப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம நினச்ச மாதிரி கீழே இறங்குது. அதே லைனில் சப்போர்ட் எடுக்கலை. இங்கே சப்போர்ட் எடுக்காட்டாலும் இதுக்கும் இடையில, அதாவது இப்போ நான் போட்டிருக்கேன் இந்த எல்லோ லைனுக்கும் இதுக்கும் இடையில சப்போர்ட் எடுத்தாலும் அந்த சப்போர்ட்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துருச்சு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆனது வீக் அப் ட்ரெண்டாக இருக்குது. அப்போ இதை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், கீழே என்ட்ரி எடுக்கலாம். இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆன அந்த மூமெண்டம் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்குது. இந்த பையிங் ப்ரெஷர் கொஞ்சமாக குறையுது. ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதில் ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. இந்த பையிங் ப்ரெஷர் இதுக்கப்புறம் அந்த ஹையை பிரேக் பண்ணாமல் கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன செஞ்சிடும், இது இங்கே வரைக்கும் வரும். பார்க்கலாம். பட் இந்த இடத்துல திரும்ப மார்க்கெட்டில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கீழே பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், இப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். பட் என்ன ஆகுது அப்படின்னா, மூமெண்டம் வந்து என்ன ஆகுது, கீழே பிரேக் ஆகலை, அதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட் மேலே பிரேக் ஆகி
இப்போ இங்கே கீழே போக வேண்டிய மூமெண்டம் பையிங் ப்ரெஷர் லோவாகிட்டு திரும்ப மார்க்கெட் கீழே பிரேக் பண்ண வேண்டிய மூமெண்டம் இங்கே மார்க்கெட்டு அப்படியே ஆப்போசிட்டில் மார்க்கெட் பிரேக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மூமெண்டம் என்ன நடக்குது, நம்ம வந்து இங்கே வந்து இந்த வீக் அப் ட்ரெண்டாக இருக்குது, கீழே பிரேக் அவுட் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த இடத்துல மார்க்கெட் வந்து அகெயின்ஸ்டாக மார்க்கெட் மேலே பிரேக் ஆகி போகுது. கீழே பிரேக் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகலை, அப்படியே மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அப்படி மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணணும். அப்போ இங்கேருந்து நடக்கிற மூமெண்ட்டமை செப்பரேட்டாக பார்க்கணும், என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கேருந்து நடக்கிற அந்த மூமெண்ட்டமை செப்பரேட் மூமெண்டமாக பார்க்கணும், என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இதிலேருந்து தனி மூமெண்டமாக நடக்குது. இந்த நான் எல்லோ லைன் க்ரீன் லைன் போட்டிருக்கேன்ல, இங்கேருந்து ஆக்சுவலாக இதில் இங்கேருந்து கீழே இறங்கியிருக்கணும், கீழே இறங்காமல் மார்க்கெட் மேலே போகுது. பார்க்கலாம். இந்த மூமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, திரும்ப மார்க்கெட் மேலே போய் சிறந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, திரும்ப ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுது. அப்போ இந்த இருந்து நடந்த மூமெண்டம் தனியாக இதில் வந்து பையிங் ப்ரெஷர் ஒன்று போல் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூணாவது அதே லைன்லேயும் டச் பண்ண உடனே சப்போர்ட் இருக்குது. அப்போ நோட் பண்ணது கரெக்டு, இதே நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் மார்க்கெட்டுடைய மூவ் போயிட்டுருக்குது. திரும்பவும் அதே லைனில் சப்போர்ட் எடுக்குது. அப்போ நம்ம அந்த அப் ட்ரெண்ட்னா அந்த சப்போர்ட் லைனை கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணல, ஒரு குறிப்பிட்ட லெவலில் அப்படியே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதே லைனில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. பட் இதை வச்சு நம்ம ஏதாவது ட்ரேட் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எந்த ட்ரேட் எடுக்க முடியாது. பட் மார்க்கெட்டை நம்ம ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே விழுந்துருச்சு. இப்போ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கீழே இறங்க வேண்டிய மூமெண்ட்டாமல் மார்க்கெட் மேலே மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க. மேலே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதாவது என்னை கேட்டால் இதில் வந்து இருக்கிற கீழே இறங்கும்னு நினச்சி மார்க்கெட்டில் சேல் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப ப்ரைஸ் மேலேருந்து கீழே இறங்குது. திரும்ப அப்போ ஓகே, ஸோ இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப பிரேக் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய பிரேக்கு. அப்போ நம்ம இதை வந்து தனி மூமெண்ட்டமாக பார்க்கலாம். ஸோ இறங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அகைன் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. கீழேருந்து ப்ரைஸ் மார்க்கெட் மேலே போகும்போது சின்னதாக ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்குது. அப்புறம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு, கீழே இறங்கியிருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு சப்போர்ட்டை ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போனதில் 60% கீழே இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக 68.3 இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இது சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுங்கிறது இங்கேருந்து இங்கே மூவ் ஆயிரும், ஏன்னா வீக்கு டச் பண்ணிட்டு வந்துருக்குது சப்போர்ட்டு. திரும்ப ப்ரைஸ் மேலே போகுது, அகெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. அப்போ இங்கேருந்து நடந்த அந்த டவுன் ட்ரெண்ட், இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்னு சொல்லலாம், இல்லை ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். ஸோ இது டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே வந்து ஒரு கரெக்ஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இது ஒரு கரெக்ஷன். இங்கேருந்து நடந்த டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே இன்னும் ஒரு சப்போர்ட் எடுக்குது. அப்போ இந்த டவுன் ட்ரெண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து எண்ட் ஆயிடுது. அப்போ இதுக்கும் இடையில் நடக்கிறது கரெக்ஷன். இந்த இதுக்கும் இடையில் நடக்கிறது கரெக்ஷன். இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்டு, அது டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் இருக்குது. அதாவது இங்கேருந்து நடந்த டவுன் ட்ரெண்டு சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளே இன்னொரு சப்போர்ட் இருக்குது. திரும்ப அதே லைனில் அகெயின் சப்போர்ட் இருக்குது, 3 தடவை சப்போர்ட் எடுத்துருச்சு. அப்போ இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எப்போன்னா இந்த 3வது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட், செகண்ட் சப்போர்ட், இது தேர்ட் சப்போர்ட். மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருக்குது. திரும்ப அகெயின் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் திரும்பவும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. இங்கே இந்த சப்போர்ட்டுக்கான ரெசிஸ்டன்ஸ் இது. அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் நடக்குது. என்ன நடக்குது, இங்கேருந்து இதுலேருந்து நான் மூமெண்டம் நான் தனியாக ட்ராப் பண்ணேன். கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கி அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு
திரும்ப கீழே இறங்கி இப்படி இருக்கு. ஸோ இதில் இது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் திரும்ப ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கக்கூடாது. ரீசன் வந்து டவுன் ட்ரெண்ட் இங்கேருந்து இறங்கினதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது. அதனால் மேலே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கக்கூடாது, கீழே பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இங்கேருந்து கீழே இறங்கி இதில் டேரெக்டாக பிரேக் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சப்போர்ட் எடுத்து பிரேக் பண்ணாலும் சரி, ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மூவ்மெண்டம் நடக்கும். ஸோ இங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு வீக் அப் ட்ரெண்ட் பார்த்தோம். இந்த அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ப்ரைஸ் கீழே பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்தோம். கீழே பிரேக் பண்ணாமல் இங்கேருந்து மார்க்கெட் அப்படியே மார்க்கெட் மேலே கொண்டு போயிட்டாங்க. அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் விழுந்தது. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு கரெக்ஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இங்கே பிரேக் ஆகிருக்கு. அப்போ இதில் நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம்னா இந்த ஹைட் அளவுக்கு ப்ரைஸ் கீழே போகும். பார்க்கலாம். கரெக்ஷன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் கண்டினியூஷன் நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது அதே மாதிரி அங்கேயும் ரீச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்குது. அகைன் திரும்ப பையிங் ப்ரெஷர் இல்லாமல் கீழே இறங்கிடுது. அப்போ நம்ம இந்த சப்போர்ட் லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இங்கேருந்து நடந்தது திரும்ப ட்ரெண்ட் கண்டினியூஷன் டவுன் ட்ரெண்ட்னு எடுத்துக்கலாம். ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்புறம் டவுன் ட்ரெண்ட்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப சப்போர்ட் மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இங்கேருந்து இறங்கி இங்கேருந்து தனி மூமெண்டம் பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கி இப்படி வந்துருக்குது. அப்போ இதுக்குள்ளே திரும்ப இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் மேலே போகலாம். அப்போ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து கீழே இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 80% மார்க்கெட் மேலே வந்துருச்சு. திரும்ப கீழே இறங்கி இந்த ப்ரீவியஸ் லோக்கு முன்னாடியே அகைன் சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்து இப்படி பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். ஸோ அப்படி எடுக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுக்குது. இப்போ நம்ம இப்படி கனெக்ட் பண்ணலாம். அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை என்னென்னா இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இப்படி மார்க்கெட் மேலே போகும். ரெசிஸ்டன்ஸ் எடுத்து பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது ப்ரீவியஸ் லோவையாக என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணி நல்ல ஒரு டவுனாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நினச்ச மாதிரி நடக்கல. நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்குது. திரும்ப அதே லைனுக்கு வந்துருச்சு. எங்கேருந்து நம்ம நோட் பண்ணமோ அதே லைனுக்கே வந்துருச்சு. இப்போது இது ஒரு செல்லிங் ப்ரெஷர், திரும்ப இன்னொரு செல்லிங் ப்ரெஷர். இப்போ நம்ம எப்படி இருந்தால் ட்ரேட் எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு லைன் போடுவோம். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போது இங்கேருந்து ஒரு செல்லிங் நடந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் மேலே போய் திரும்ப ஒரு செல்லிங் நடக்கணும். இந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருக்கணும். திரும்ப மார்க்கெட் மேலே போயிருக்கணும். இப்படி மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா திரும்ப மார்க்கெட்டில் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன் நம்ம இங்கே ட்ரெண்ட் ரிவர்சலுக்காக பார்த்துட்ருக்கோன்னா, ஃபஸ்ட் இங்கேயும் ட்ரெண்ட் ரிவர்சல். ஏன்னா எவ்வளோ தூரம் இறங்குச்சோ அதே அளவுக்கு 90% மேலே வந்ததுனால ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இங்கே இறங்கிடுச்சு, திரும்பவும் கிட்டத்தட்ட 95% ப்ரைஸ் மேலே வந்துருச்சு. அதனால் இது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம். இங்கே ரொம்பவே முன்னாடி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஓகே, இப்போ இது ஒரு செல்லிங் ப்ரெஷர். இதுக்கான செல்லிங் ப்ரெஷர் எடுத்துக்கிற முடியாது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. பட் இதை என்னைய கேட்டால் இது வந்து பிரேக் பண்ணச்சுனாலும் பார்க்கலாம். பிரேக் பண்ணாலும் ட்ரேட் எடுக்க முடியாது. அப்போ இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல்னு சொல்லலாம். இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக வேண்டியது பாருங்கள். இப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு, நம்ம ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ அப்போ இது வந்து ரீடெஸ்ட் பாயிண்ட்டு ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. கொஞ்சம் முன்னாடியே சப்போர்ட் எடுத்துருச்சுங்க. இந்த லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து நம்ம பை பண்ணலாம். ஓகே, திரும்ப இந்த ஹைக்கு மேலே வரைக்கும் போயிருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸுக்கு அப்புறம் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டு அகைன் இதை ஒரு ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இருந்தால் ட்ரேட் பண்ணலாம், இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் இந்த செல்லிங் ப்ரெஷர், இதுக்கப்புறம் இப்படி ஹை இருந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும். பார்க்கலாம். செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு, கீழே வரைக்கும் இறங்கியிருக்குது. எவ்வளோ தூரம் வந்துச்சு, அதே அளவுக்கு இறங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். கீழே வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் திரும்ப இந்த ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கு. மேபி ஆப்ஷன் சார்ட்டில் இது வந்திருக்கலாம், தெரியல.
ஸோ நான் இது லேட்டராக தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் சேஞ்சஸ் இருக்குது, அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, திரும்ப கீழே இறங்கி அந்த ப்ரீவியஸ் லோவை சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இது இப்படி இருக்கலாம். இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே வருது. ஸோ இப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து உள்ளே வந்திருக்கு. இந்த சப்போர்ட்டுக்குள்ளேயே திரும்ப ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளேயே திரும்ப சப்போர்ட் எடுக்குதாங்கிறத பார்க்கலாம். இப்போது இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட் இன்னும் கிடைக்கல. இப்போ பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கான சப்போர்ட்டாக இதை நம்ம சொல்லலாம். அப்போ இங்கே சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்குதுன்னு பார்க்கலாம். எங்கே எடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் எங்கே பை பண்ணலான்னு சொல்லி. உடனே ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது, அப்போ நம்ம இதை இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை தேர்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குங்கிறது இந்த ஸ்ட்ரக்சரை நான் தனியாக வரைகிறேன். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது, இந்த சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது தான். அகைன் திரும்ப மார்க்கெட் மேலே போய் இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இப்படி மார்க்கெட் மேலே போயிடும். அப்போ நான் இங்கேருந்து நடந்த ஸ்ட்ரக்சர் தான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். இதிலேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே இறங்கி ப்ரீவியஸ் ஹையை கொஞ்சோன்னு மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணி அடுத்து ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அந்த சப்போர்ட்டுக்குள்ளே வந்து அந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நடக்கிறது இந்த சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இதில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறோம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இப்படி பிரேக் பண்ணிச்சுன்னா என்ன செஞ்சிடும், இந்த ஹை வரைக்கும் போகும். ஸோ பார்க்கலாம். ஸோ அப்போ இங்கே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், அப்போ 3 ரெசிஸ்டன்ஸ் எடுத்துச்சு. அதனால் ட்ரேட் லைன் போட்டாச்சு. அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,118 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா என்ன செய்யலாம், என்ட்ரி பண்ணலாம். டார்கெட் என்னவாக இருக்குன்னா இந்த ஹை வரைக்கும் போகும். பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகி க்ளோஸ் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைன் சார்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம லைன் போட்டிருக்கிற அந்த 24,118 பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோஸ் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போகும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகும். ஸோ இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா, இப்போ பிரேக் ஆகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:30க்கு இது நடக்குது. ஸோ இந்த இடத்துல மேபி ஸ்ட்ரென்த் இருக்கலாம், இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான மூமெண்டமில் நம்ம வந்து மினிமம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் படி நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு 2 மணிக்கு முன்னாடி இல்லை ஒரு மணிக்கு முன்னாடியே நம்ம ட்ரேட் எடுத்து முடிச்சிட்டா நல்லது. பட் இந்த இதில் வந்து உங்களுக்கு எதுக்காக நான் இதை ரன் பண்ணிக்கப்புறம் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கு, கீழே பிரேக் பண்ணுற இடத்துல கீழே பிரேக் பண்ணாமல் அப்படியே மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் மேலே கொண்டு போனதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பார்க்கலாம் இப்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பிரேக் ஆனதுக்கப்புறம் ஓகே, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என்ன செஞ்சிருச்சு, அந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் இதான் பிரேக் பண்ண கேண்டில், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிடுச்சுங்க. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பாருங்களேன், திரும்ப இந்த லெவலில் பிரேக் ஆகி டார்கெட் என்ன செஞ்சிருச்சு, ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கரெக்ஷன்ஸ் தான். இதை வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், இல்லைனா ஒரு ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரியும் என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே 2 விதமான ட்ரேட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு. இதில் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருந்துச்சு, பட் மார்க்கெட் பிரேக் ஆகலை, மார்க்கெட் மேலே பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்தது. இந்த ட்ரேடை வந்து நம்ம பண்ணியிருந்துருக்கலாம், இங்கே ட்ரேட் கிளியராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல, அதுலேயும் வாய்ப்பு கிடைக்கல, மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிடுச்சு. நம்ம எதிர்பார்த்ததை விட மார்க்கெட் கீழே பிரேக் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எப்படி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் நம்ம நோட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ரீடெஸ்ட் பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட நியர்பையில் வந்து ரீடெஸ்ட்டும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு கரெக்ஷன்ஸ், இந்த ஃப்ளாக் பேட்டர்னையும் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.